பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வசனத்தின்படி வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்கள் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ ஜனமே, இரக்கம் பெறத்தக்கதான காரியத்தை, கிருபையை தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைவதில்லை, அவன் வாழ்வடைவதில்லை. அவைகளை அறிக்கை செய்கிறவனோ. அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல பாவங்கள் காணப்படுகிறது. பாவத்தில் இருந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து இருந்ததான உங்களை கிறிஸ்து இயேசு என்ன பண்ணினாராம்? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானத்தை எடுத்தாச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு, தேவனுக்குள்ளாக விலையேற பெற்றவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த பரிசுத்த ஓட்டத்தில் பாவங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். பாவ சேற்றில் உழண்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மறைமுக பாவங்கள், தெரியாமையே செய்கிற பாவங்கள். நான் கரெக்டாக தான் செய்கிறேன், நான் செய்கிறதுல என்ன தவறு இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த பாவத்திலே உழன்று கிடப்பது. தேவஜனமே, தன் பாவங்களை மறைக்கிறவன். நான் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? மறைக்காத. நீ தேவனை விட பெரியவன் அல்ல, நீ தேவனை காட்டிலும் உயர்ந்தவன் அல்ல. இன்று உன் வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மறைமுக பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், யாருக்கும் தெரியாது என்று சொல்லி மறைவிடங்களிலே செய்யப்படுகிற பாவங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தெளிவாய் சொல்லுகிறது, அவைகளை அறிக்கை செய்து. நீ அறிக்கை செய்கிறது மாத்திரம் இல்லப்பா தேவ பிள்ளையே, விட்டு விடுகிறவனோ. அறிக்கை செய்கிறது எல்லாருமே அறிக்கை செஞ்சிடுறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிட்டேன், பாவத்தை பண்ணிட்டேன். நிறைய பேர் ரகசிய பாவங்கள், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன், அதை விட்டு விடுகிறாயா? அதை விட்டுறியா? இல்லை தெரியாமல் பண்ணதை திரும்பவும் கண்டினியூ பண்ணி தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அதை விட்டு தள்ளி போயிரு, அதை விட்டு ஓரம் போயிரு, அதை விட்டு பரிசுத்தத்துக்குள்ளவா. அசுத்தத்தை விட்டு பரிசுத்தத்துக்குள்ள வருகிற ஒரு கூட்டமாய் மாறு. விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான், கர்த்தரிடத்தில் அவன் இரக்கம் பெறுவான். இரக்கத்தை பெறக்கூடிய ஜனமாய் நீ மாற்றப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள கர்த்தருக்குள்ளாக இருக்கிற என் வாழ்க்கை எங்கெல்லாம் குற்றப்படுத்தப்பட்டு இருக்கிறது, எங்கெல்லாம் பாவத்தில் உழைஞ்சு கிடக்கிறது, அவைகளை விட்டு வெளியே வர, பரிசுத்தமாக்கப்பட கர்த்தருக்கு ஏற்ற மகனாக, கர்த்தனுக்கு ஏற்ற மகளாக வாழ ஜீவிக்க உதவி செய். கேளுங்க, கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவர். விட்டுவிடு, சகலத்தையும் விட்டு விலகிப்போ, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்தரங்க பாவங்கள், கர்த்தருக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது, ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிற பாவங்கள், இவைகளை விட்டு விலக, பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து அதை விட்டுவிட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். அவர்களை தூக்கி நிறுத்தும், உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. அவங்கள மறைக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க.
மனுஷனிடத்தில் போக சொல்லலை, தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க, விட்டுருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். God bless you. God bless you. God bless you.